தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கிடக்கு. பேசுங்க. இல்லைன்னா நீ பாட்டு பேசிக்கிட்டே இரு. ஆன் பண்ணி விட்டுட்டு பேசு. நீ பாட்டு பாயாசிச்சுக்கிட்டே கிட. திருப்பிகளுக்கு எது பேசினாலும் போதும். நீ பேசிக்கிடு. அது பாட்டு பேசுறது அதுதான் ஆமா கவர் அதுல இருக்குப்பா. இந்த கவரை அதை கெட்டல, அதனாலதான் நாருது. கெட்டி வைக்கணும். இந்த பூனையில வீட்டுக்குள்ள அங்க சிலிண்டர் பக்கத்துல வந்து ஆயிரம் போட்டிருக்கு. எந்த காயம் அழியாச்சு. அதை தாண்டி வச்சிருக்கேன். எங்க கம்பெனி எப்பவுமே டாப் 1ல இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாவே செகண்ட்ல போயிட்டு மறுபடியும் நம்ம கம்பெனி டாப் 1க்கு கொண்டு போனோம். அதுதான் என் லட்சியம். நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். என்ன எல்லாரும் எனக்கு கோஆபரேட் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் மேடம். கதிர், நான் உங்களுக்கு ஒரு வொர்க் கொடுத்திருந்தேனே, அந்த போட்டோவை கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னேனே, கலெக்ட் பண்ணிட்டீங்களா? இந்தாங்க மேடம், இதான் அவன் போட்டோ. பாருங்க, இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இவன் தான் இப்ப டாப் 1 பிசினஸ்மேன். கொடி கட்டி பறக்குறான். இவன் டவுன் கொண்டு வந்து நம்ம மேல போறது தான் நம்மளோட ஒரே டார்கெட். மேடம், மேலனா எது மேல? மாடி மேலையா இல்ல ஸ்ட்ரைட்டா மேலையா? ஓ, நீதானா? எதுக்கு எங்க கம்பெனி டாப்ல இருந்து கீழே போச்சுன்னு இப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் எங்க டாடி கம்பெனில வச்சிருக்காருல, அதுதான் எங்க ஷேர் இவ்வளவு குறைஞ்சதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். சாரி மேம். பாருங்க, இந்த விளையாடுற வேலை, ஓபி அடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். இதை எங்க அப்பா கிட்ட வரையும் நிறுத்திக்கோங்க. என்கிட்ட எல்லாம் எப்பவுமே சீரியஸா இருக்கணும் சொல்லிட்டேன். சூர்யாவை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதா கூப்பிட்டேன். போங்க எல்லாரும் உங்க ஒர்க்க பாருங்க. கேரி ஆன். ஏய் சூர்யா, நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் நீ இந்த ரியா கீழே கால் தூசி தாண்டா. நீயா நானா மோதி பாப்போம்டா. என்னோட துப்பாக்கிக்கு வேலை இல்லைன்னு இவ்வளவு நாள் வெயிட்டிங்ல வச்சிருந்தேன். சூர்யா, இப்ப அதுக்கு வேலை வந்துருச்சு. நீங்க பண்றது தப்பு மேடம். அடுத்தவங்களை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஆயுதத்தெல்லாம் கையில எடுக்க கூடாது. பாருடா, நான் மேலே ஏறுறதுக்கு யார் இடைஞ்சலா இருந்தாலும் சரி, அவங்கள இழுத்து போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுக்கு நேர் வழியில போனா ஓகே. இந்த குறுக்கு வழியில போனீங்கன்னா நம்மளே அது கீழே தள்ளி போட்டுரும். அது உங்களுக்கு தெரியுமா? கண்ணை உன் நெத்தியில வச்சுன்னு வச்சுக்கோ, நெத்தி போட்டு தெரிச்சிரும், தெரியுமா? கையால தானே நான் சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கேன். எங்க சுடுங்க பாப்போம். இன்னும் உனக்கு அடுத்தவங்களுக்கு பாவம் பாக்குற குணம் இன்னும் மாறவே இல்லையாடா? உங்களுக்கு மட்டும் அந்த பிடிவாத குணம் மாறிட்டா நீங்களும் தான் அப்படியே இருக்கீங்க டாப்ல வரணும்னு. சரி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி வா, ஒரு கப் காஃபி குடிச்சிட்டே பேசலாம். போலாமே. ஃபர்ஸ்ட் இந்த கண்ணு கீழே இருக்குங்க, எனக்கு பயமா இருக்கு.